பாம்பே பஜார் ரசிக பெருமக்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த அக்டோபர் 2024 சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? மிகப்பெரிய நல்ல இனிய நிகழ்வுகளை கொடுக்க போகுது. எப்பொழுதுமே ராசி பலன் சொல்லும்பொழுது சும்மா அது நல்லா இருந்துச்சுங்க, இதை கெட்டு போச்சுங்க அப்படின்னு சொல்ற வழக்கம் என்கிட்ட இல்லை. எதனால நான் சந்தோஷமா இருக்க போறேன், எதனால நீங்க மகிழ்ச்சி அனுபவிக்க போறீங்க? ராசிநாதன் உச்சனின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். இந்த மாதத்தில் நினைச்சது நடக்கக்கூடிய அமைப்பு, தொழில் வருமானம் சார்ந்த அமைப்புகள் மிகப்பெரிய அமைப்புகளில் இருக்க போதுங்க. என்னதான் கண்டசனி ஒரு அமைப்புகளில் நடந்தாலும் ராசிநாதன் நீங்க தான் அதை பெற்றுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றதுனால உச்ச புதனுடைய வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அதி உன்னத நிலை அப்படின்னே சொல்லிடலாம். இதுல இன்னொரு விஷயம் மட்டும் இருக்கு. உங்களுடைய யோகர்கள் ராசிநாதன் அப்படியே அடுத்தடுத்து நீச்சத்தை நோக்கி நெருங்கக்கூடிய சில அமைப்பு அப்படின்றது ஒரு மாதிரியான கவனம் நிதானம் தேவை. ஆனாலும் 2-10ஆம் இடம் கடுமையான சுப அமைப்புல இருக்கிறதும் புதிய தொழில் அமைப்புகள்ல லாபம் வர ஆரம்பிக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க. ஒரே விஷயம் மட்டும் செய்ய வேணாம். இப்பதான் ஒரு 1.5-2 வருஷம் முன்னுக்கு எனக்கு ஒருத்தரோட அறிமுகம், அவரோட சேர்ந்து இந்த அளவுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் தொழில் ஆரம்பிக்க போறேன், நிச்சயமாக வேண்டாம். கடந்த அமைப்புகள்ல 1.5-2 வருஷத்துல வந்த புதிய அறிமுகங்கள் உங்களை கடன்ல பிரச்சனைகள்ல அப்படியே விட்டுட்டு போகக்கூடிய சில அமைப்பு இருக்கும். இது காதலுக்கும் பொருந்தும். குடும்பத்தில் இப்போ கொஞ்சம் சரியில்லாத தன்மை இருக்குதாங்க. கணவன் மனைவி அமைப்புக்குள்ள கொஞ்சம் சரியில்லை, 3வது நபரின் தலையீடு அப்படின்னு சொல்லிட்டு உறவுகள் அடிப்படையில் சில ஒரு பிணக்குகள் இருக்கு, ஒரு மாதிரியான வெளியில சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்கு. அந்த அமைப்புகள் அது சுமாராகவே தான் இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்படுற அமைப்புகளும் சற்று டல்லா இருக்கும். முடிந்த அளவில் கணவனோ மனைவியோ சற்று தள்ளி போய் வேலை செய்யறதோ, வேலை இடமாற்றம் கேட்டு இப்பயே நகர்ந்து போயிடுறதோ, ஏன்னா அடுத்த வருஷத்துல அஷ்டம சனி வருது. விரும்புறீங்களோ இல்லையோ ஒரு மாதிரியான மாற்றங்கள் வரக்கூடிய வருடம் தான் அடுத்த வருடம். அதற்குள்ளவே இப்பொழுதே ஒரு மாதிரியான வாழ்க்கையை சரி பண்ணி இந்த மாதம் தொழில் சார்ந்த அமைப்புகளில் மிகப்பெரிய கை கொடுக்குங்க. தொழில் சம்பந்தப்படுற அமைப்புகளில் நீங்க கேட்குற இடத்துல டிரான்ஸ்ஃபரோ ப்ரொமோஷனோ மாதிரியான அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். குடும்பத்தில் சில அமைப்புகள் டல்லாக இருக்குங்க. ஆனாலும் சுக்கிரன் பலமாக இருக்கிறாரு. அவர் 3ல் இருக்காரு, அடுத்து 4க்கு போக போறாரு. என்ன நடக்கும்? மனைவிக்கு தேவையான சில நல்ல பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தி சில அமைப்புகளை புரிய வைக்க முற்படுவீங்க. ஆனாலும் சில இடத்துல சனிதாங்க ஜெயிப்பாரு. மனம் இறுக்கமான நீங்க சிம்மராசியாக இருக்கட்டும், உங்களோட பார்ட்னர் சிம்மராசியாக இருக்கட்டும், எப்பொழுதுமே ஒரு இறுக்கமான மனநிலையிலையும் பிடிவாதமான சில அமைப்புகள்லையும் ஒரு மாதிரி சந்தேக குணத்தோடையும் தாங்க இருக்காங்க. அதுதான் உண்மை. இந்த இடத்துல சில அமைப்புகள் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெய்கின்ற மாதிரி சில பார்க்குற அவ்வளவு விஷயமும் சந்தேகத்தை இன்னும் மேலோட்டக்கூடிய சில அமைப்புகள் இருக்கும். மிக முக்கியமாக யூக வணிகம் சார்ந்த அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு மாதிரி புதன் நல்லா இருக்கிறாருங்க. புதனே உங்களோட லாபாதிபதியா வர்றாரு. லாபாதிபதி 2ஆம் இடத்துல உச்சனாகி கடுமையான சுப அமைப்புல குருவின் பார்வையில் இருக்கிறது. யூக வணிகம், ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், இந்த காயின் அந்த காயின் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு லாபம் வரக்கூடிய அமைப்பு தான். ஆனாலும் அகலகால் வைக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யாரையும் நம்பாதீங்க. 3வது நபரை குடும்பத்தில் விடாதீங்க. பொருளாதாரம், வேலை அமைப்புகளில், வருமான அமைப்புகளில் என்ன வருமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்களுடைய தொழிலில் அதிக கவனம் செலுத்துங்க. யார் ஒரு தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களோட தொழில் அந்த இடத்துல நீங்கள் இல்லை அப்படின்னா உங்களுடைய வருமானத்தை வேற ஒருத்தர் எடுத்து சாப்பிட்டு இருக்கிறத நல்லா பார்க்க முடியும். அந்த மாதிரியான சில காலகட்டங்களாக இருக்குது. அடுத்த வருடத்துலேருந்து ஒரு மாதிரி சாதகம் இல்லாத தன்மையில் இருந்தாலும் தொழில் சார்ந்த அமைப்புகள் இந்த மாதத்தில் நல்லா இருக்குங்க. மாணவர்களுக்கு உற்சாகமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லிடலாம். குறிப்பாக எலக்ட்ரானிக் சார்ந்த படிப்புகள் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமும் நல்ல கோர்சஸ்லாம் இப்போ கிடைக்க ஆரம்பிக்கும். அது சார்ந்த விஷயத்தில் நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவே உங்களுக்கு இருக்கும். வயதானவர்களுக்கு, பெரியவர்களுக்கு கால் முட்டி மாதிரியான அமைப்புகளில் சில விஷயங்கள் இருக்குங்க. ஆரோக்கியம் மட்டும் சற்று அப்படி டிஸ்டர்பாக இருக்கும். குழந்தைகளுக்குள்ள, உங்களோட பிள்ளைகளுக்குள்ள, அவங்களுக்குள்ள அண்ணன் தம்பி பிரச்சனை அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள் வந்து போகக்கூடிய ஒரு மாதமாக, ஒரு நிதானமான மாதமாகவே அக்டோபர் 2024 சகல தரப்பு சிம்மராசிக்காரர்களுக்கும் இருக்கும்.